தமிழையே தூக்கி தூர போட்டுட்டு இங்கே அவன் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் மட்டும் திருச்செந்தூரில் மந்திரம் ஓத. ஐயா சேகர் பாபுஜி, நீங்கள் சொல்கிறது ரொம்ப நியாயமான கருத்து. என்ன சொல்கிறீங்க? தமிழில் மந்திரம் ஓதணும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இந்த தமிழில் மந்திரம் ஓதணும்னு சொல்கிறீங்க பார்த்துருக்கீங்களா? அதுக்கு அந்த பள்ளிச்சாலை அப்படிங்கிறது எத்தனை கட்டியிருக்கீங்க? ஏன்னா 20,000க்கு மேலே கோயில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் இல்லை 30 லட்சம் பேருக்கு வந்து வாழ்வாதாரம் வேலையே இருக்குது. நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்லாம் விட்டுருவோம், வேலை வாய்ப்பே இருக்குது. எத்தனை பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கீங்க? அதில் வந்து அந்த தமிழில் வேதம் ஓதணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் யார்கிட்ட என்னென்ன இது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு தெரியாதனமாக அங்கே போயிட்டு பெரியார் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கும்பத்தில் இது பண்ணிங்க. இவங்க வர எனக்கு பயமாக வேறு இருக்காங்க. கும்பத்தில் போயிட்டு இது பண்ணும்போது பெரியார் வாழ்க, 70 வயசு ஆள் 30 வயசு முன்னே கட்டிக்கிட்டது தான் வாழ்க அப்படின்றீங்களோ எனக்கு பயமாக இருக்குது. அதனால தெரிஞ்சுக்கணுன்னு பார்க்குறேன்.